ஸ்ரீ கந்த புராணம் 9ஆம் பகுதி சூரனின் திக்விஜயம் முடிசூட்டு விழா. பரமேஸ்வரனை 2ஆம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர். பிரம்மதேவர் அவருக்கு முடிசூட்டினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார். அவரை சூரபத்மன் வைகுந்தத்திற்கே அனுப்பி வைத்தார். தேவர் தலைவரான தேவேந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டான். வாயு சாமரம் வீசினார். பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது. வெண்கொற்ற குடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர். இப்படி தேவர்களெல்லாம் ஆளுக்கொரு வேலை செய்ய உத்தரவிட்டான் அசுரன். மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பதும கோமலை. பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான். சந்திரனின் உதவியுடன் உலகில் உள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான். கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதி பக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்தாள் பதும கோமலை. இவர்களுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூட்டினர் அசுர தம்பதியர். பட்டத்தரசிக்கு 4 மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான். 3000 மகன்கள் பிறந்தனர். இங்கே இப்படி இருக்கும் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அழைத்து கொண்டான். அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான். இன்னும் பல பெண்களை திருமணம் செய்து 100 பிள்ளைகளை பெற்றான். தாரகாசுரன் என்று அழைக்கப்படும் தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான். அவன் நிருத்தியின் மகளான சௌரிகை என்ற பெண்ணை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான். சௌரிகைக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான். சூரர்களுக்கு ஆட்டு முகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாளோ அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கெடுத்து கொண்டிருந்தாள். அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராக இருந்தாலும் அவள் விரும்பிவிட்டால் தன்னை அனுபவித்தாக வேண்டும் என கட்டளையிட்டாள். பல அந்தணர்கள் தேவர்கள் என எல்லோரையும் அனுபவித்தாள். ஒழுக்கம் என்ற சொல்லே அவளுக்கு தெரியாது. போதா குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து இரையாக்கினாள். ஒரு நாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள். 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.